அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் வழிகாட்டுதலின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக அரசு பதவியேற்றதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அஇஅதிமுக நிறுவனர் அமரர் எம்ஜிஆர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்த தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் சபதம் நிறைவேறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருத்தணியில் திரண்ட கழகத்தினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புதிய அரசு பதவியேற்றதை பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதேபோன்று ஊத்துக்கோட்டை, பூந்தமல்லி, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. காஞ்சிபுரம் நகர கழகம் சார்பில் தேரடி அருகில் திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதேபோல் திருப்போரூர் தொகுதி கழகம் சார்பிலும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கழகத்தினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். தாம்பரம் நகர கழகம் சார்பில் மார்க்கெட் அருகில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புதிய அரசு பதவியேற்றதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் நகர கழகம், முதுகுளத்தூர் மற்றும் கடலாடி ஒன்றிய கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு திரண்ட கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் ரயில் நிலையம் முன்பு திரண்ட அஇஅதிமுகவினர் கழக அரசு பதவியேற்றதை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சை மாவட்ட கழக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் ஒன்றிய கழகம் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் புதிதாக அஇஅதிமுக அரசு பதவியேற்றதை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழகத்தினர் கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மணம்பூண்டி, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, தியாகதுருகம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அஇஅதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கழக அரசு பதவியேற்றதை கொண்டாடி மகிழ்ந்தனர். முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக அரசு பதவியேற்றதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்ட கழக வழக்கறிஞர் அணி உட்பட பல்வேறு பிரிவினர் நாகர்கோவிலில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் வந்தவாசியில் கழக தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று ஆரணி நகரில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அஇஅதிமுக சார்பில் கழக அரசு பதவியேற்றதை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் கொண்டாடினர். தில்லை நகர், தென்னூர், திருவானைக்காவல், அந்தநல்லூர், மணிகண்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சத்திரம், மேலப்புலிவார் ரோடு பகுதியில் கழக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருவெரும்பூர், மணப்பாறை, மருங்காபுரி, துறையூர், மணச்சநல்லூர், முசிறி, லால்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழகத்தினர் இனிப்புகள் வழங்கி கழக அரசு பதவியேற்றதை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அஇஅதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று கொடைக்கானலில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக அரசு பதவியேற்றதை அடுத்து அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் கழகத்தினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், உடையார்பாளையம், தாப்பழூர், திருமானூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கழகத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வேலூர் கிழக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கழக அரசு பதவியேற்றதை கொண்டாடி மகிழ்ந்தனர். மதுரை புறநகர் மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய கழகம் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கழகத்தினர் கொண்டாடினர். இதேபோல் திருப்பரங்குன்றம், பசுமலை, திருநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி பள்ளிப்பாளையம் பகுதியில் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழக அரசு பதவியேற்றதை கொண்டாடினர்.
நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, செம்பனார்கோவில், மங்கைநல்லூர், குத்தாலம், வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கழகத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் பகுதியில் திரண்ட கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அம்பாசமுத்திரம், வண்ணாரப்பேட்டை, தென்காசி, வள்ளியூர், சங்கரன் கோவில் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழக அரசு பதவியேற்றதை கழகத்தினர் உற்சாகமாக கொண்டாடினர். முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக அரசு பதவியேற்றதை அடுத்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர கழகம் சார்பில் கழகத்தினர் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். குன்னூர் ஒன்றிய கழகம் சார்பில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உதகையில் நகர கழகம் சார்பில் கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அஇஅதிமுக அரசு பதவியேற்றதை கொண்டாடி மகிழ்ந்தனர்.